எஸ். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த நம்பர்ல இருந்து நீங்க கூப்பிட்டீங்களா? ஆமா. யாரு? நான் தான். நானா? யாருங்க நீங்க? அந்த கன்னத்துல இன்னும் என் கையோட அடையாளம் இருக்கும். மை ஜீசஸ், ஐ ஜஸ்ட் கான்ட் பிலீவ் இட். சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் உங்களை இப்போ பார்க்கணும். Why not? எங்க வரணும்னு மட்டும் சொல்லுங்க. Within 5 minutes I'll be there. நோ நோ, இப்போ ஒன்றும் இல்லை. டுமாரோ மார்னிங் நம்ம முதலா பார்த்த அதே இடத்துல வருவீங்கல்ல? Sure. Yeah. எதுக்கு பார்க்கணும்னு சொன்ன? சொல்றேன். நாளைக்கு நான் வரமாட்டேன். நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போறேன். சரி. ஒருத்தரோட ஒய்ஃப்னு தெரியாம, உன் பேரு கூட தெரியாம எனக்கு ஒண்ணு பிடிச்சு போச்சு. அதுவும் உன்னை பார்த்த உடனே ஐ லவ் யூ. ஜிஜு, நீங்க எதிர்பார்க்கவே இல்லைல்ல? கண்டுபிடிச்சா? If there is a will, there is a way. This is too much. இந்த நேரத்துல பார்க்கணும்னு தோணுச்சு. படுத்தாலும் தூக்கம் வரல. ப்ளீஸ் ஜிஜு, இப்ப போ. நம்ம காலையில பார்க்கலாம். ஜிஜு. Beautiful. You play this? எப்பயாவது. அப்போ நான் உன்னை கேட்கட்டேன், உனக்கு மியூசிக் பிடிக்குமா? மியூசிக் தான் என் அப்சஷன். பட் மெடிசன் பாலோட் மை மியூசிக். ஆமா, சங்கீதத்தை என் மருந்து முழுங்கிடுச்சு. தட் டு அப் டு ஹியர். நீ சொல்றது புரியல. சங்கீதத்தை மருந்து முழுங்கிடுச்சா? You seem to a bustle. Yes, I am. ஜுஜு, it's better you go now. நான் தான் சொல்றேன்ல, நம்ம அப்புறமா பார்க்கலான்னு. என்ன, உனக்கு பயமா இருக்கா? ஆமா, பயமா இருக்கு. என்ன பார்த்தே பயம். ப்ளீஸ் ஜிஜு, ப்ளீஸ் கோ. நீ சொன்ன மாதிரி எனக்கு ஒரு அப்சஷன்ஸ் இருக்கு. சங்கீதம், அப்புறம் இந்த சௌந்தர்யம். No, Juju. No. Please go out. Good night. Saundra, open the door. Saundra, Saundra, please, கதவை தர. Saundra, கதவை தர, please. சொன்னா கேளு, நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். Saundra, please open the door. Please open the door. Saundra, open the door. Saundra, open the door. Open the door.
என்னை இவ்ளோ பிடிக்கிறதுக்கு என்கிட்ட அப்படி என்ன இருக்கு? தெரியல. மேபி யூஆர் மை டெஸ்டினி. இல்ல மியூசிக் கம்போசிங் நடுவுல கேப்ல கிடைச்ச ரொமான்டிக் ரிலீஃபா? அப்படி இருந்தா கூட இட்ஸ் ஓகே. ஆனா நமக்குள்ள இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் உறவு இன்னொரு ஆளுக்கு சுத்தமா தெரியக்கூடாது. உனக்கு கதை படிக்கிற பழக்கம் இருக்கா? எப்பயாவது. எழுதி சொல்ற பழக்கம் இருக்கா? சம்டைம்ஸ். ஒருவேளை ஒரு கதை நீங்க வந்து ஒரு அழகான பொண்ணை பார்த்து அவ ஒரு பெரிய பணக்காரனோட வைஃப், அவ மேல நீ ஆசைப்பட்டு தூண்டில் போட்ட, அவ விழுந்துட்டா. அப்புறம் ராத்திரி மழையோட குளிர்ல கதகதப்பா அவ கூட படுத்தது. அவளுடைய உடலும் உன்னோட உடலும் ஒன்னா இணை பிரியாம இருந்தது. வீர சாகச கதையா உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா, நீ இதுவரை பார்க்காத ஒரு முகம் இருக்கு இந்த சாந்த்ராக்கு. அந்த முகத்தை நீ பார்க்காம இருக்கிற வரைக்கும் உனக்கு நல்லது. So, let the secret affair be in secret. நீ உண்மையாவே பஸ்ஸில் தான். சங்கீதத்துக்கு மருந்து முழங்குறது. ஒரு ஆளுக்கு 2 முகங்கள். எனக்கு உண்மையை மட்டும் சொல்ல. எனக்கு உண்மையாவே புரியல. நீ யாரு? யாரா? சாந்த்ரா. சாந்த்ரா சத்யநாத். அதுக்கு முன்னாடி சாந்த்ரா கிறிஸ்டோபர். கிறிஸ்டோபரா? கிறிஸ்டோபர் ஜான், ஃபேமஸ் பியானிஸ்ட். கேள்விப்பட்டிருப்ப? ஆமா, அவர் இறந்துட்டார்ல. ஆமா, ஆங்கிலோ இந்தியனா இருந்த கிறிஸ்டோபர் ஜானோட வாழ்க்கைக்குள்ள குடியேறின ஒரு பெண் சாவித்ரி மேனன். ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்து கவிதையையும் சங்கீதத்தையும் எழுதிட்டு இருந்தாங்க. அவங்க எப்பயோ ஒரு நாள் கிறிஸ்டோபரை பார்த்தாங்க, பழகுனாங்க, நெருங்கினாங்க. 2 குடும்பமும் எவ்வளவோ எதிர்த்தும் அவங்க ஒன்னா வாழ்ந்தாங்க. சாவித்திரிக்கு குழந்தை பிறந்தது, ஒரு பெண் குழந்தை. இந்த சாந்த்ரா தான் அது. அப்பாவோட சங்கீதமும் அம்மாவோட கவிதையும் கேட்டு 14 வயசு வரைக்கும் கஷ்டம் எதுவுமே தெரியாம நான் வளர்ந்தேன். அப்பா எனக்கு சங்கீதத்தை கத்து கொடுத்தாரு. காஸ்ட்லியான பலவிதமான ட்ரெஸ்ஸஸ் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமும் அம்மா அப்படியே தான் இருந்தாங்க. அம்மா இப்படி தாராளமா செலவு பண்றது அப்பாக்கு சுத்தமா பிடிக்கல. வரவை விட அதிக செலவு. அம்மாக்கும் அப்பாக்கும் என்னைக்கும் சண்டைதான். ஒரு நாள் வீட்டை விட்டு கிளம்பி போன அப்பா திரும்ப வந்ததுக்கு அப்புறம் பார்த்தது நிறைய ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டு சூசைட் பண்ணிக்கிட்ட அம்மாவை. அது அப்பாவை ரொம்ப நொறுக்கிடுச்சு. அதுக்கப்புறம் குடி முழு நேரமும் வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா வித்து அவர் குடிக்க ஆரம்பிச்சாரு. நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி அப்பா இறந்துட்டாரு. நான் தனி மரம் ஆயிட்டேன். ஒருவேளை சாப்பாடுக்கு கூட கஷ்டப்பட்ட நாட்கள் எல்லாத்தையும் விற்க வேண்டியது வந்தது. என்ன தவிர எல்லாம். அப்பாக்கு ரொம்ப பிடிச்ச பியானோ வரைக்கும். அப்புறம் இருந்தும் இந்த சாந்த்ரா தோத்து போல 4 மடங்கு திரும்ப விலை கொடுத்து நான் அப்பாவோட பியானோவை திரும்ப வாங்கினேன். ஹால்ல பார்த்தல, அந்த பியானோ தான் அது. எங்க? சொல்றேன் அப்புறம். நீ வரியா என் கூட? எங்க? தெரியல, போலாம். எங்க வேணும்னாலும். a pleasant outing 2-3 நாளைக்கு. எஸ்.